ஓம் சாந்தி. மற்றவங்க நம்ம பேச்சை கேட்காத போது நம்மளுக்கு கோபம் வருது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம சொன்னோம், நம்ம உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் பண்ணுங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ அதுக்கு இன்னொரு சைடும் இருக்கு. இப்போ சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, எப்படி நம்ம விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதுவுமே சொல்லக்கூடாதா, எதுவுமே செய்யக்கூடாதா? ஸோ அப்படி கிடையாது. இல்லை சில பேர் கேட்டிருந்தீங்க, வேலை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்றது, வேலையில இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை குழந்தைங்கள்லாம் அப்படியே விட்டுருணுமா அப்படின்ட்டு. கோவப்படக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது, இல்லை டிசிப்ளின்டா இருக்கக்கூடாது, ஃபர்மா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ எந்த இடத்துல நம்ம ஃபர்மா இருக்கணுமோ, எந்த இடத்துல நம்ம திடமா இருக்கணுமோ அங்கே இருக்கணும். எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அங்கே கண்டிப்பாக கண்டிக்கணும். ஆனால் கோவப்பட்டு டென்ஷன் ஆகிட்டு கண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சில வாட்டி நம்ம என்ன நினைக்கிறோம், சொல்றதுக்கே யோசிக்கிறோம். ஏன்னா அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்க திருப்பி கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு என்ன பண்றோம், சொல்லவே மாட்டோம் ஒரு விஷயத்த. அப்படி கிடையாது. எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை கண்டிப்பா சொல்லணும். இப்போ வேலை விஷயத்துல பாருங்க, வேலை இடத்துல சில விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வேலை பண்ண மாட்டாங்க, அதனால நஷ்டம் ஏற்படும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம டென்ஷன் ஆயிட்டு கத்தி அவங்கள அவமரியாதை செஞ்சு கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதுதான் கோபம் சொல்லுவோம். ஏன்னா கோபம்ன்றது நீங்க ஒருத்தங்க மேல ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துறீங்க, அவங்களை நீங்க வெறுக்கிறீங்க, அவங்க மேல அந்த கோபத்தை காமிக்கிறீங்க. அதுதான் நம்ம படக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் அவமதிக்க கூடாது. ஆனா செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும் இல்லையா? எல்லாரும் அவங்க கடமையை செய்யணும், எல்லாரும் அவங்க வேலையை செய்யணும். அவங்க செய்யாத போது தான் நம்மளுக்கு கோபம் வருது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா அன்பா அவங்களுக்கு சொல்லணும். இல்லை அவங்க கேட்கலையா, ஸ்ட்ரிக்டா நம்ம அதோட கான்சிக்வன்ஸை சொல்லணும். இது நீங்க பண்ணலன்னா நான் வேற ஆளை யூஸ் பண்ற மாதிரி ஆகும், இல்லை வேற ஒருத்தவங்களுக்கு நான் இந்த வேலையை கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை இதை நீங்க செய்றீங்கன்னா இந்த கான்சிக்வன்ஸ் நடக்கும், என்ன பண்ணணும், அதை நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லணும், அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். ஸோ அவங்க ஹர்ட் ஆகிறாங்கன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நஷ்டம். அதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா அது எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, கோவப்படக்கூடாதுன்னா இப்படி கிடையாது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், சாந்தமா இருக்கணும், எதுவுமே யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் அமைதியா உட்காந்துருப்பேன். அப்படி கிடையாது. கோபக்கூடாதுன்னா உள்ளுக்குள்ளதான் கோபம் இருக்கக்கூடாது. எக்ஸ்டர்னலா செய்யக்கூடிய விஷயத்த நம்ம செஞ்சுதான் ஆகணும். எக்ஸ்டர்னலா சில பேருக்கு நம்ம விஷயங்களை சொல்லணும், அது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லலாம் இல்லையா, கொஞ்சம் ஃபர்மா சொல்லலாம், கொஞ்சம் டிசிப்ளின்டா சொல்லலாம். ஆனா கோவப்பட்டு கத்தணும், அவங்கள பத்தி வெறுக்கணும், அவங்கள அவமதிக்கணும், அவங்கள கீழே தள்ளணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப மனசு அவங்க வெறுக்காம காரியத்துக்காக அவங்க கிட்ட சொல்லணும், இதை நீங்க செஞ்சுடுங்க, இதை நீங்க முடிச்சு கொடுத்துருங்க, இது செய்யலைன்னா இந்த மாதிரி ஆயிடும். என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு பொறுமையா சொல்லணும், இல்ல கான்சிக்வன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பா அவங்க மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அடுத்துக்கு தேவையான விஷயத்த என்ன ஆக்ஷன் செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஏன்னா இதுவும் கர்ம கணக்கு தானே. நம்ம ஒருத்தங்க வேலை செய்யலை அப்படின்னா அவங்கள ஓகே, அவங்க மேல கோவப்படக்கூடாது, அவங்களை எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம அவங்களை வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். கோவப்படக்கூடாதுன்னா இப்படி கிடையாது, எந்த ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது, யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது. என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். அதுக்கு தான் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்பாவும் இருக்கணும், பிளஸ் லாஃபுல்லாவும் இருக்கணும். அதாவது எங்க நம்ம ஆக்ஷன் எடுக்கணுமோ, எங்க நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லணுமோ அவங்க சொல்லிதான் ஆகணும். குழந்தைங்களை கூட கண்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கிடையாது, அதுக்குன்னு அடிச்சுட்டு குழந்தைய அடிச்சுக்கிட்டு குழந்தைய திட்டிட்டு அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கரெக்டா சொல்லணும், ஸ்ட்ரிக்டா சொல்லணும், அதோட கான்சிக்வன்ஸ் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அதான குட் பேரண்டிங். எங்க அன்பு கொடுக்கணுமோ அங்க அன்பு கொடுக்கணும், எங்க கண்டிக்கணுமோ அங்க கண்டிப்பா கண்டிக்கணும். இதேதான் அடல்ட்ஸுக்கும் அதே போதான். எங்க நம்ம அன்பா இருக்கணுமோ அன்பா இருக்கணும், எங்க நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அங்க இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மள ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் சரியில்லையா? அப்ப என்ன, நம்ம மேலதானே அது தப்பாகுது. ஏன்னா நம்ம தான் அலோவ் பண்ணோம் அவங்கள நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்ம தான் அலோவ் பண்ணோம், நம்ம தான் சொல்லவே இல்லை. ஸோ எங்க பேசணுமோ அங்கே கண்டிப்பா பேசணும், எங்க ஆக்ஷன் எடுக்கணுமோ அது கண்டிப்பா செய்யணும், எங்க ஸ்ட்ரிக்ட் ஆகணுமோ அங்கே கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்ம லைஃப்ல நம்ம அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ கண்டிப்பா அமைதியா இருக்கணும், கோவப்படாம இருக்கக்கூடாது, ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும், என்ன காரியம் செய்யணுமோ அது கண்டிப்பா செய்யணும். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.